ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐரோப்பா கண்டத்தில் ஜெர்மனியும் ஒரு முக்கியமான நாடு. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜெர்மனியோட கேபிட்டல் பெர்லின். ஜெர்மனியில் உள்ள பிராங்க்பர்ட் பொருளாதார திறன் அதிகம் உள்ள நகரமாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஜெர்மனியோட முக்கியமான தொழில் கார் தொழில் தான். உலகத்துல உள்ள கார் உற்பத்தியில 68% இங்க தான் உற்பத்தி ஆகுது. ஜெர்மனியின் ஃபாதர் ஆஃப் த நேஷன் ஆட்டோமேன் வில்சன். இவர் தான் எல்லா கண்ட்ரியும் இணைச்சி யூரோப்பாக மாத்தினாரு. இங்க ஆட்டோமொபைல்ஸ் இல்லாம பலவிதமான தொழிற்சாலையும் நிறைய இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கு கல்வி, இன்ஜினியரிங், மெடிசன் அனைத்தும் ஃப்ரீ. இங்கு உள்ள மக்கள் தொகை 80 மில்லியன். இந்த ஜெர்மனியில கோலான் நகரம் இருக்கு. அது ரொம்ப பிரசித்தமானது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோலான் சிட்டிய வைப்ரேட்டிங் சிட்டின்னு கூட சொல்லுவாங்களே. இந்த கோலான் சிட்டி யங்கஸ்ட் பாப்புலேஷன்ஸ் நிறைய இருக்காங்க. ஜெர்மனியில உள்ள மானுமெண்ட்ஸ் கோலான்ல நிறைய இருக்கு. இதெல்லாம் ரொம்ப பிரசித்தமானது. பிரான்ஸ்ல ஈஃபில் டவர் எவ்வளவு முக்கியமோ, எவ்வளவு பிரசித்தமோ, அதுபோல இந்த ஜெர்மனிக்கு போலாண்ட் கதீட்ரல் சர்ச் ரொம்ப முக்கியமானது. இந்த சர்ச் டபுள் ஸ்பேர்ல இருக்குமே. இத கட்டுறதுக்கு 11,000 யூரோ செலவு பண்ணியிருக்காங்க. இந்த கதீட்ரல் சர்ச் கோபுரம் பெரிய பெரிய கண்ணாடி டோம்ல இருக்குமே. இதுல ஒரு கோல்டன் பாக்ஸ்ல நினைவா ஒரு பொருளை வச்சு பிரார்த்தனை பண்றாங்க. இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது அவரை பார்க்க 3 ராஜா தங்கம் வைரம்னு எடுத்துக்கிட்டு பார்க்க வந்தாங்க. அவங்க இறந்ததும் அவங்களோட உறுப்புகளையே இந்த தங்கப்பெட்டிக்குள்ள வச்சு பிரார்த்தனை பண்றாங்க. ஜெர்மனியில பணம் யூரோஸ்ல தான் இருக்கும். இங்க முக்கியமான தொழில் பால் பண்ணையும் விவசாயமும் ஃப்ரெண்ட்ஸ். இங்க கோல் அதிகமா வெட்டி எடுக்கிறாங்க. ஜெர்மனி பொருளாதாரத்தில் முதல் நாடாகவும் அதிகாரத்துவம் மிகுந்த நாடாகவும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஜெர்மனிய நிச்சயமா நீங்க பார்க்க வாங்க. அதுவும் கோலான் கதீட்ரல் சிட்டிய நிச்சயமா பார்க்க வரணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.